வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளு கத்திரிக்காய் போட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இப்படிலாம் பார்த்திங்கன்னா நீளமாக தான் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இது வந்து நெத்திலி கருவாடு பேக்கெட்டில் வாங்கி நான் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். சரி வாங்க நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். தாளிக்கிறதுக்காக ஆயில் போடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு பச்சை கருவேப்பிலையை நல்லா உருவி அதில் போடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு அதையும் போட்டு வதக்கும்போது அதுலேருந்து வர வாசனை செமையாக இருக்கும். அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். புளி வந்து கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் நல்லா உரப்பாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு அந்த நீச்ச ஸ்மெல்லு சொல்லுவாங்க இல்லையா, கவுச்சி வாடை வராமல் இருக்கும். புளிப்பும் காரமும் நம்ம எவ்வளோ கொஞ்சம் கூட போடுறோமோ அப்போ தான் அந்த கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு போடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் கூடவே நம்ம மஞ்சள் பொடியும் போட்டு வதக்குவோம். மஞ்சள் பொடி போட்டுட்டோம். அது கூடவே அப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் வந்து நான் எண்ணெயிலே வதக்கிடுவேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இதுக்கு காரம் நம்ம அதிகமாக போடுறதுனால எரிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எப்போயுமே அது எண்ணெயிலே நான் வதக்கிடுவேன். மிளகாத்தூள்லாம் நான் காரக்குழம்புக்கு தான்றதில்ல, எந்த குழம்பு வச்சாலும் நான் வந்து மிளகாத்தூளை எண்ணெயிலே வதக்கிடுவேன். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நான் தண்ணியே ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த மிளகாத்தூளோட எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து எதுவும் பண்ணாது, நம்ம வந்து எண்ணெயிலே வதங்கிறதுக்கப்புறமா. இப்போ நம்ம வந்து கருவாட்டு குழம்புக்கு புளிப்பும் காரமும் தூக்கலாக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தண்ணியை ஊற்றி மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு, நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் வந்து தலையும் வாலும் கிள்ளி வச்சுருக்கேன். இந்த நெத்திலி கருவாடை அதில் போட்டு நல்லா ஒரு கலக்கி வச்சுடுவோம். ஏன்னா அப்போ தான் அதில் டஸ்ட்டு மண் ஏதாவது இருந்தால் அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நான் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் நான் புளி ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடியே புளி ஊற்றினீங்கன்னா கத்திரிக்காய் வேகவே வேகாது. இது முள்ளு கத்திரிக்காய்ங்கிறதுனால நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் கருவாடு வேறு போட்டால் சொல்லணுமா? ஓகே, உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம்.
எந்த குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்த கருவாடு இவ்வளோ தாங்க வந்திருக்கு. இதையே நான் போட்டுடுறேன். இது சுடு தண்ணியில் அலசின கருவாடு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா அது சுடு தண்ணியில் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெந்து போயிருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வந்துடுச்சு. என் பையன் கிச்சனில் கருவாடு குழம்புன்னு சொன்ன உடனே கிச்சனுக்கு வந்துட்டான் பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். பசி எடுத்துக்கிச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய்.